மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீரா மற்றும் சிவாவிற்கு மிகவும் ஆடம்பரமாக திருமணம் நடைபெற்றது. முதல் நாள் இரவுக்காக படுக்கையில் பூக்களும் அலங்கரிக்கப்பட்டிருந்தனர். அப்போது மீரா கட்டிலில் அமர்ந்திருந்தாள். அவள் தலையை அங்குமிங்கும் அசைத்தவாறு எல்லாம் அவளுக்கு புதிதாகத்தான் தெரிந்தது. சிவா அவளுக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்தாள். அக்கம் பக்கத்தினர் அவளை பார்க்க வந்ததால் மீரா தலை குனிந்தபடியே அமர்ந்திருந்தாள். நேரம் இரவின் நடுப்பகுதியை கடந்து விட்டது. அவள் மிகவும் களைப்பாகவும் பசியாகவும் தான் இருந்தாள். அனைவரும் சென்ற பிறகு கதவை மூடிவிட்டு சிவா அவளிடம் வந்து, உடைகளை நீ மாற்றிக்கொள், நீ களைப்பாக இருக்கின்றாயே என்றான். அவள் உடைகளை மாற்றிக்கொண்டாள். பசியால் மிகவும் சோர்வாகவே இருந்தாள். ஆனால் சிவாவிற்கு அவளது களைப்பை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது. அவன் காதல் வார்த்தைகளை பேசுவதற்கு பதிலாக தன் முழு அதிகாரத்தையும் காட்டத் தொடங்கினான். இங்கே கேளு மீரா, எனக்கு நாடகம் நடிப்பதெல்லாம் பிடிக்காது. என் பேச்சை கவனமாக கேட்டுக்கொள். நான் இதை மீண்டும் மீண்டும் சொல்ல மாட்டேன். வீட்டின் அனைத்து வேலைகளும் உன்னுடைய பொறுப்புதான். சமையல் முதல் துடப்பம் வரை கேட்கின்றாயா என்று கோபமாக கூறினான். அப்போது மீரா ஆம் என்றாள். தனக்கு ஏதேனும் பரிசு கிடைக்கும் அல்லது அன்பான வார்த்தைகள் கிடைக்கும் என்று அவள் நினைத்திருந்தாள். ஆனால் அவனோ வேலையை பற்றி கவலையில்தான் இருந்தான். திருமணம் முடிந்து நாட்களும் நகர்ந்த தொடங்கினர். அவள் கையில் துடுப்பமும் மற்றும் தலையில் அடுப்பறை என விதியும் எழுதப்பட்டிருந்தது. நாத்தனார் காதல் திருமணம்தான் செய்து கொண்டார். அப்போது மீரா சமைப்பது, சுத்தம் செய்வது, துணிகளை துவைப்பது என்று வீட்டின் அனைத்து வேலைகளையுமே செய்து கொண்டிருந்தாள். அதனால் அவள் களைத்து போவாள். இரவில் அவள் கணவனின் முரட்டு பிடிக்கும் கோபத்தை தாங்கிக் கொள்ள வேண்டியிருந்தது. திருமணமாகி 3 மாதங்களும் ஆகினர். சிவா அவளை வெளியே எங்கு அழைத்தும் செல்லவும் இல்லை. அவள் கேட்டபொழுது சிவா மிகவும் கடுகடுப்பான குரலில் உனக்கு எங்கே போக வேண்டும் என்று கேட்டான். அவள் நீங்கள் ஏன் இவ்வளவு கோபமாக பேசுகிறீர்கள் என்றாள். அதற்கு சிவா டிவி பார்த்தபடியே, மீரா போய் என் துணிகளை எல்லாம் அயன் செய், என் வேலையை கெடுக்காதே, நான் நாள் முழுவதும் களைப்பாகவே இருக்கின்றேன் என்றான். அப்போது மீரா அவன் காலடியில் அமர்ந்து, சரி நீங்கள் படுத்து கொள்ளுங்கள், நான் உங்கள் கால்களை அமுக்கி விடுகின்றேன் என்றாள். சிவா படுத்து தூங்கிவிட்டான். மீரா அவன் கால்களை எல்லாம் தன் மடியில் வைத்து கொண்டு, தன் திருமணத்திற்கு முன் நிறைய துயரங்களை பார்த்திருக்கின்றேன். எனக்கு அன்பு வேண்டும், உங்கள் துணை வேண்டும். ஏன் என் கண்களில் உள்ள வலியை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையே என்று நினைத்து கொண்டிருந்தாள். அப்போது மீராவிற்கு தாய் இல்லை. அவளது சித்தி அவளை வளர்த்தாள். சித்தி என்ன செய்வாள் என்று சொல்ல தேவையே இல்லை. அவள் திருமண வாழ்க்கையை செழிக்க வைக்க விரும்பினாள். அவளுக்கு சிவாவின் துணை மட்டுமே தேவைப்பட்டது. வேலைக்கு சில சமயம் பாத்திரங்களை கழுவ தவறினாலோ அல்லது சரியான நேரத்தில் துடைக்காவிட்டாலோ அவளது மாமியார் அவளை ஆயிரக்கணக்கான வார்த்தைகளில் திட்டி தீர்ப்பாள். அவள் தன் வாயை கட்டி அனைத்தையும் சகித்து கொண்டிருந்தாள். அப்போது மீரா ஒரு முறை சிவாவை அன்பாக அணுகி, சிவா எனக்கு மாதம் 5000 ரூபாய் கொடுக்க முடியுமா என்றாள். அவன் கோபத்துடன் அவளை பார்த்து, உனக்கு ஏன் எதற்காக பணம் வேண்டும், எல்லாம் சரியாக இருக்கின்றதா என்று கேட்டான். உடனே மீரா, நான் ஒரு பெண், எனக்கு அத்தியாவசிய தேவைகளும் உள்ளனர். நான் கடைக்கு செல்லும் பொழுது என் அண்ணனிடம் கேட்க முடியாது என்றாள். அப்போது சிவாவிற்கு அவளிடம் எதற்காக இவ்வளவு பொறுப்பு என்று தெரியவில்லை. அவன் கோபமாக என்னிடத்தில், உனக்கு கொடுப்பதற்கு தனியாக பணம் இல்லை, உனக்கு என்ன வேண்டுமானாலும் என் அம்மாவிடம் கேள், அவர்கள் வாங்கி தருவார்கள் என்றான். அப்போது மீரா சோகத்துடன், எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், நீங்கள் என்னிடம் அன்பாகவே பேசுங்கள், என்னை பாசமாக அழையுங்கள், என் பெயரை அன்பாக கூப்பிடுங்கள், கடவுள் மீது சத்தியமாக நான் நாள் முழுவதும் பட்ட கஷ்டங்கள், பழைய வழிகள் எல்லாவற்றையும் நான் மறந்து விடுவேன்.
நீங்கள் என்னை பாசமாக அழைக்க வேண்டும், அவ்வளவுதான் என்றாள். சிவா சிரிப்பது போல பேசினான். அவள், நீங்கள் என்னிடம் அன்பாக பேசுவதே இல்லை, கோபம்தான் காட்டுகிறீர்கள். என்று என் பிறந்த நாள் நான் என் கையில் மருதாணியால் உங்கள் பெயரை எழுதியிருக்கின்றேன் என்றாள். சிவா அவளை கண்டு கொள்ளாமல், என்னை பைத்தியம் என்னிடம் வந்து மாட்டிக்கொண்டதே என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். அவர்கள் ஒரு பெரிய வீடு கட்டத் தொடங்கினார்கள். அப்போது சிவா மீராவிடம் உதவி செய்ய சொன்னான். அவள் நாள் முழுவதும் வேலைகளை எல்லாம் செய்தாள். இரவில் செங்கல்களை தூக்கி வீட்டிற்குள் வீசுவாள். நள்ளிரவு 3 மணி ஆனது. வேலையும் முடிந்தது. அவளது தலைவலியாலும் சோர்வாலும் வெடித்து விடுவது போல் இருந்தது. அப்போது சிவா படுத்து கொண்டான். அவள் அவனிடம், சிவா, எனக்கு தலைவலி அதிகமாக இருக்கிறது, என்னால் தாங்க முடியவில்லை என்றாள். சிவா திரும்பி படுத்துக்கொண்டு, மாத்திரை போட்டுக்கொள், என்னால் அமுக்கிவிட எல்லாம் முடியாது என்றான். அவள் கட்டிலில் படுத்தாள். கண்களில் இருந்த கண்ணீர்கள் வழிந்தனர். அவள் வலியுடன் அழுது கொண்டிருந்தாள். சிவா அருகில் படுத்து உறங்கினான். வலியால் அவளால் தூங்கவே முடியவில்லை. காலையில் சீக்கிரம் கண்கள் விழித்தாள். மாமியார் சத்தம் போட்டு, இந்த அம்மா இன்னும் தூங்குறாங்க என்று, மணி என்ன ஆச்சு பாரு என்று திட்டினார். அப்போது சிவாவும் கோபம் அடைந்து, மீரா, உனக்கு வெட்கமாக இல்லையா? அம்மா சமைக்கிறாங்க, உன் கண்ணுக்கு தெரியவில்லையா என்று கத்தினான். அப்போது மீரா எதுவும் பேசாமல் சமையலறைக்கு சென்றாள். அவளது உடல்நிலை மிகவும் மோசமாகத்தான் இருந்தது. திருமணமாகி 3 ஆண்டுகளும் கடந்து விட்டனர். ஆனால் அவளுக்கு குழந்தையே இதுவரைக்கும் இல்லை. இந்த காலத்தில் ஒவ்வொரு நாளாவது அவள் நிம்மதியாக இருந்ததே இல்லை. புது வீட்டின் வேலைகளும் தொடங்கிய போது அவள் ஒரு கூலி வேலைக்காரி போல வேலையை செய்தாள். 4 மாதங்கள் கூலி வேலைக்காரி போலவே வேலை செய்து வீட்டை தயார் செய்வாள். சிவா அவளிடமிருந்து மேலும் விலகிச் சென்றான். குழந்தை இல்லை என்ற சிந்தனையில் வேறு ஒரு வழியை ஆரம்பித்தான். சிவா ஏற்கனவே அவளுக்கு துயரம் கொடுத்து கொண்டிருந்தான். இப்பொழுது குழந்தை இல்லாத குறைக்காக மேலும் பல நிபந்தனைகளை வைத்தான். அவளை தவிர்த்து சிவாவிற்கு 2வது திருமணம். பேச்சுவார்த்தைகள் நடக்க தொடங்கினர். அவள் அனைவரின் போக்கையும் புரிந்து கொண்டாள். அப்போது மீரா வேலைக்காரியை விட மேலானவள் இல்லை. அவள் அமைதியாகவே இருந்தாள். அவள் பயந்தாள், எங்கே சிவா அவளை தூக்கி எறிந்து விடுவானோ என்று. ஒரு நாள் நாத்தனாரின் சிறிய மகள் மீரா அத்தை, அம்மா சொல்றாங்க, சிவா மாமாவிற்கு கல்யாணம் பண்ண போறாங்களாம், புது அத்தை கூட்டிக்கிட்டு வர போறாங்க என்று சொன்னாள். உடனே மீரா ஏதோ ஒரு பேரழிவு வரப்போகின்றது என்று புரிந்து கொண்டாள். சிவா அறைக்குள் அப்போது அழகுபடுத்தும் கிரீம்களை பூசிக்கொண்டிருந்தான். மீரா அவனிடம் சென்று, இப்போதெல்லாம் நீங்கள் நிறைய கிரீமை பூசுறீர்கள், அழகாக இருக்கின்றீர்கள், நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் என்று தன் தோளில் சாய்ந்து சொன்னாள். தன்னை ஆறுதல் படுத்துவது போல, சிவா தன்னை விட்டுவிடு என்று அவளிடம் கூறினான். அந்த நாளும் வந்தபோது பெண் வீட்டாரும் வந்தனர். மாமியார் அவளிடம் கடுமையாக, சாப்பாடை சமைத்துவிட்டு உன் அறைக்குள் போ, உன் கண் முன்னால் வந்து நிற்காதே என்று, துரதிர்ஷ்டக்காரி என்று திட்டி தீர்த்தாள். அப்போது மீரா எல்லாவற்றையும் சகித்து கொண்டு, திருமணத்திற்கு பிறகு அவள் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம், வலியை மறப்பது, அமைதியாக அழுவது மற்றும் குறை கூறாமலே இருப்பது. திரும்ப சென்றால் சித்தி அவளை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாள். சிவா அவளை எப்போது வேண்டுமானாலும் வெளியே தள்ளலாம். சிவாவிற்கு திருமணமும் நடந்தது. சில நாட்களில் 2வது மனைவியை கூட்டியும் வந்தான். அவள் சிவாவிடம் இருந்து அறையில் இன்று வேறு ஒரு பெண் இருந்தாள். அவளுக்கு தனியாக ஒரு அறையும் கொடுக்கப்பட்டிருந்தார்கள். அவள் ஏக்க பார்வையுடன் பார்த்து கொண்டிருந்தாள். சிவா தன் 2வது மனைவியுடன் வெளியே சுற்றினான். மகிழ்ச்சியாகவும் இருந்தான். ஆனால் மீராவின் தலைவலியும் சோர்வும் அவளை அரித்து கொண்டிருந்தது. புதிய மனைவின் மீது அதிக பாசமும். ஆனால் மீரா ஒரு மூலையிலும் கிடந்தாள். ஒரு நாள் மரணத்தையும் நெருங்கி விடுவாள் என்று அவளுக்கு ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது. அதன் பிறகு ஒரு நாள் இரவு
அவள் தனியறையில் படுத்திருந்தாள். வலியால் தாங்க முடியாமல் தலையில் இரு கைகளையும் வைத்து கொண்டு அலறினாள். அனைவரும் தங்கள் அறைகளில் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். வலி மிகவும் கடுமையாகவே இருந்தது. அவளால் தாங்க முடியவில்லை. அவள் சிவாவை அழைத்த பிறகு, ஆனால் சிவா இரண்டாவது மனைவியின் அணைப்பில் தூங்கிக் கொண்டிருந்தான். அவன் தரையில் விழுந்து துடித்து கொண்டிருந்தான். எத்தனை முறை அவள் அழைத்தாலோ தெரியவில்லை. கடைசியில் அவள் நிம்மதியான உறக்கத்தில் உலகிவிட்டு நீங்கினாள். காலையில் 7 மணி ஆன பிறகு மாமியார் அந்த துரோகி என்று எழவில்லையா என்று டிஃபன் செய்யணும் என்று திட்டி தீர்த்து கொண்டிருந்தாள். சிவா அம்மா மீராவிடம் சொல்லி எங்கள் அறையில் டிஃபன் அனுப்ப சொல்லுங்கள் என்றான். மாமியார் திட்டியவாறே, அவள் துரதிர்ஷ்டக்காரி, இன்னும் தூங்கிக் கொண்டுதான் இருக்கிறாள், தூங்கட்டும் என்றார். மதிய வேலை ஆகியும் அவள் வெளியிலே வரவில்லை. கடைசியில் மாமியார் அறைக்குள் சென்று பார்த்தபோது மீரா குப்பர தரையில் கிடந்தவாறே இருந்தாள். அவர் கூச்சலிட அனைவரும் கூடினார்கள். அவள் உடல் நெருங்கிவிட்டது. அப்போது அவளது உடலை ஒரு கட்டிலில் அணைத்தவாறே, எதனால் இவள் இப்படி கிடைக்கின்றாள்? அவளது கண்களில் இன்னும் கண்ணீர் காய்ந்து போகாமல் அப்படியே இருந்தது. அதன் பிறகு அவளுக்கு என்ன நடந்தது? ஒரு துளி வேர்வையில் அவள் என்ன நினைத்தாள் என்று அவளுக்கே தெரியும். அந்த குடும்பம் ஒரு துளி கண்ணீர் கூட அவளுக்கு யாரும் விடவில்லை. அதன் பிறகு அவளுக்கு இறுதி சடங்குகள் எல்லாம் செய்யப்பட்டனர். ஒரு நாள் சிவாவின் இரண்டாவது மனைவி அவளது அறையை சுத்தம் செய்யும் போது சில மருத்துவ சீட்டுகளையும் மருந்துகளையும் கண்டாள். அவளுக்கு மூளைக்கட்டி இருந்ததாக, இத்தனை நாட்களாக அந்த வலியை சகித்திருந்திருக்கிறாள் என்று அவள் வியந்து போனாள். அவளின் ஒரு நாட்குறிப்பையும் எழுதியிருந்தாள். அதில் தன் வலிகளையும் எழுதியிருந்தாள். நாட்குறிப்பில் உள்ள சில வார்த்தைகள்: சிவா என்னுடன் சண்டையிட்டு கொண்டே இருக்கின்றார், என்னை பார்க்கவே மாட்டார், நான் நாள் முழுவதும் வேலைக்காரி போல வேலை செய்தேன். சிவா எனக்கு தண்ணீரை கொடுத்த போது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். நான் நல்லவள் என்று சிவா சொல்கின்றார், ஆனால் ஏன் என்னிடம் விலகி இருக்கின்றார் என்று எனக்கு தெரியவில்லை. நான் இன்று அவருக்காக தயாராக இருந்தேன், ஆனால் அவர் ஒரு முறை என்னை பார்க்கவே இல்லை. நான் கோபப்படவும் இல்லை. ஏதேனும் என்ன சொல்லுவார், என்ன திட்டுவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. எனக்கு உயிர்கொல்லி நோய் இருக்கின்றது, ஆனால் நான் சிவாவிடம் சொல்லவும் மாட்டேன். அவர் கவலைப்படுவார். வீடு கட்டி முடிந்தவுடன் நான் வீட்டை மிகவும் அலங்கரித்தேன். என்னை வீட்டை விட்டு துரத்தினால் நான் எங்கு போவேன்? எங்கு? எனக்கு யாருமே இல்லை. வேலைக்காரியாக கடைசி வரை இங்கேயே இருக்கின்றேன் என்று சிவா தன் இரண்டாவது மனைவியை மிகவும் நேசிக்கின்றார். அவள் எதிர்கேட்டாலும் வாங்கியும் கொடுப்பார். நான் கேட்டபோது நீ பாத்திரம் கழுவு என்று என்னை ஒரு மூலையில் உட்கார வைத்து விட்டார். காலை முதல் எனக்கு அன்றுதான் மூச்சு திணறலும் ஏற்பட்டது. நான் சிவாவிடம் அவரது அரவணைப்பில் இறந்துவிட்டால் போதும் என்று நினைத்திருந்தேன். அப்போது சிவா, நீங்கள் என் நாட்குறிப்பை ஒரு நாள் என்னுடன் எடுத்து படித்து பார்த்தால் அன்று உனக்கு புரிய வரும் என்று நான் என்னுடைய டைரியில் எழுதி வைத்திருந்தேன். இந்த டைரி உங்களிடம் கிடைக்கும் போது எனக்கு அப்போது என் வாழ்வின் கடைசி நாளாகத்தான் இருக்கும் என்று அவளும் அந்த டைரியில் எழுதி முடித்திருந்தாள். அவளது விதியும் அன்றே முடிந்துவிட்டது. அவளுடைய தலைவிதியின் மகிழ்ச்சியே இல்லாமல் போனதாக அவளுக்கு வாழ்நாள் முழுவதும் வருத்தமாகவே இருந்தது. அதன் பிறகு தனது இரண்டாவது மனைவியை கவனித்துக் கொள்ள ஆரம்பித்தான். உங்களுக்கு குழந்தை பிறந்திருந்தால் ஒரு முறையாவது என் சமாதிக்கு வாருங்கள் என்று அவள் அந்த டைரியில் எழுதப்பட்டிருந்தாள். சிவா உங்களிடம் வர ஆசை, ஆனால் எல்லாம் பாதியிலேயே நின்று விட்டது. மீரா அமைதியாக இறந்து போனாள். சிவா நாட்குறிப்பை படித்துவிட்டு மிகவும் அழுது கொண்டிருந்தான். அதன் பிறகு அவளது அஸ்திக்கு முன்னால் அமர்ந்து அழுது மன்னிப்பும் கேட்டான். ஆனால் இப்பொழுது மன்னிப்பு கேட்டோ வேறு எது செய்தோ அவள் திரும்பி வரமாட்டாள். இப்படித்தான் இன்னும் இத்தனை மீராக்களும் தங்கள் கணவரின் அலட்சியத்தை தாங்கிக் கொண்டு வலியை சகித்து கொண்டும் புகார் செய்யாமல் வாழ்கின்றார்கள்.
இந்த கதை பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி.